தொடர் மழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க தடை விதிப்பு. சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியிலிருந்து 1000 கன அடி நீர் திறப்பு. ஏரி திறக்கப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா பாடலை வெளியிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ். அமைச்சர் வெளியிட்ட பாடலை தலைமை நிலைய செயலாளர் பூச்சி முருகன் பெற்றுக் கொண்டார். கோவில்பட்டியில் மர்மமான முறையில் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆறுதல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் விமர்சனம். விசிக கொடிக்கம்பம் விவகாரத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து சக ஊழியர்கள் 2வது நாளாக போராட்டம். கொட்டும் மழையில் குடைபிடித்தபடி பணிக்கு விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள். மதுரையில் இரவிலிருந்தே தொடர்ந்து பெய்து வரும் மழை. விடுமுறை அளிக்காததால் கொட்டும் மழையிலும் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள். திமுக அரசின் அலட்சிய போக்கின் எடுத்துக்காட்டாக தான் வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டம் இருக்கிறது. வருவாய்த்துறை அதிகாரிகளின் கோரிக்கையை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேச்சு. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே தொடர்ந்து ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்துவது என்பது அதை இந்த அரசு அவருடைய கோரிக்கையை கனிவோடு பரிசீலனை செய்யாமல் அலட்சிய போக்கோடு நடந்து கொள்வது இன்றைக்கு வெள்ள முன்னிலை மேல்பாய்ச்சுவதாக இருக்கிறது. 3 பேர் மீதான பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய கோரி மதுரை மாவட்டத்திலே வருவாய்த்துறை அலுவலர்கள் இன்றைக்கு அலுவலகங்களை கூட்டி தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார். டெல்லியில் 18 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. ஆம் ஆத்மி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் 2100 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. தொடர் மழை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தேங்கிய மழைநீர். கோவிலிற்கு தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் கடும் அவதி. வைக்கத்தில் பெரியார் நினைவகம், நூலகத்தை திறந்து வைக்கப்பட்ட இந்நாள் வரலாற்றில் பொன்னாள். வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கர்நாடகாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய கர்நாடக எழுத்தாளர் தேவனூரு மகாதேவாவுக்கு வைக்கம் விருது. வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். கன்னியாகுமரி ஐயாவழி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஐயாவழி ஆய்வு மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் ஆளுநர் RN ரவி. ஆயிரக்கணக்கான மக்கள் ஊர்வலமாக வந்து கொண்டு வந்த அகில திரட்டு அம்மானை புத்தகம் அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மகாதீப திருநாளை ஒட்டி வேலூர் வழியாக திருவண்ணாமலைக்கு செல்லும் வாகனங்களின் போக்குவரத்து மாற்றம். தீப திருவிழாவிற்கு பக்தர்கள் செல்லும் இலகு ரக வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என அறிவிப்பு. புகழ்பெற்ற வேலூர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம். பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களில் வைத்து பூஜை நடத்தப்பட்டது. பொள்ளாச்சி அருகே பிரசித்தி பெற்ற ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா. கொட்டும் மழையிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். தென்காசியில் குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க அனுமதி வழங்கியிருக்கும் அரசை கண்டித்து பொதுமக்கள் ஓட்டிய போஸ்டர்களால் பரபரப்பு. தங்கள் பகுதியில் வரும் டாஸ்மாக் திட்டத்தை கைவிட மறுத்தால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை. சென்னையில் மழையால் மோசமான வானிலை காரணமாக 6 விமானங்கள் ரத்து. திருவனந்தபுரம், கொல்கத்தா, சிலிகுரி உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் 6 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு.
கனமழை காரணமாக சென்னை காசிமேடு கடற்கரைக்கு வரும் பொதுமக்களை திருப்பி அனுப்பிய போலீசார். படகுகளை கண்காணிக்க வரும் மீனவர்கள் அடையாள அட்டைகளை காண்பித்த பிறகே அனுமதிக்கப்பட்டனர். நயன்தாரா திருமண வீடியோ தொடர்பாக நடிகர் தனுஷ் தடை கோரிய மனு விசாரணையை ஜனவரி 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். 21 சென்டிமீட்டருக்கு மேலாக மழைப்பொழிவு இருக்கும் என்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல். நாகை மாவட்டம் கோடியக்கரையில் அதிகபட்சமாக 18 சென்டிமீட்டர் மழை பதிவு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக தகவல். கனமழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நரசிம்மர் கோவில் ரோப்கார் வசதி நிறுத்தம். மாதாந்திர பராமரிப்பு காரணமாக டிசம்பர் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையும் ரோப்கார் வசதி நிறுத்தி வைக்கப்படும் எனவும் தகவல். வேலூரில் உள்ள திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேர்வு தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என அறிவிப்பு. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னையிலிருந்து புறப்படும் 15 விமானங்கள் தாமதம். ஓடுபாதையில் நீர்த்தேக்கத்தை தொடர்ந்து கண்காணித்த பிறகே தரையிறங்கும் விமானங்கள். சென்னையில் ஒரே நாளில் 2 விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் சென்னையில் தரையிறங்கியதால் பரபரப்பு. மும்பை மற்றும் கொச்சி சென்ற விமானங்கள் மீண்டும் சென்னையிலேயே தரையிறங்கியதால் பயணிகள் உயிர் தப்பினர். தேனி மேகமலையில் வனத்துறை அதிகாரிகளை கண்டித்து எஸ்டேட் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தங்கள் நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களை எடுக்க செல்லும் வாகனங்களை வனத்துறை அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு. மாஞ்சோலையில் உள்ள மக்கள் ஒன்றாக வசிக்கும் வகையில் சமத்துவபுரம் அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ளும். நீதிமன்ற உத்தரவின்படி மாஞ்சோலை தொழிலாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் KN நேரு உறுதி. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தனி தீர்மானம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் விஜய் வசந்த் ஆகியோர் ஒத்திவைப்பு தீர்மானம். ஜம்மு காஷ்மீரில் -1 டிகிரி அளவிற்கு தட்பவெப்பநிலை குறைந்ததால் கடும் பனிப்பொழிவு. பொதுவெளியில் கட்டைகளை எரித்து குளிரிலிருந்து காத்துக் கொள்ளும் பொதுமக்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.